ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிவபுரம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சிவகுருநாதராகவும் சிவபுரீஸ்வராகவும் பிரம்மபுரீஸ்வராகவும் சிவபுராணநாதராகவும் காட்சியளிக்கிறாரு. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா ஆரியாம்பாலாகவும் சிங்காரவல்லியாகவும் பெரிய நாயகனும் காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் செண்பகப்பூ, ஆனால் இப்போ இல்லைங்க. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்கர் தீர்த்தமும் சுந்தர தீர்த்தமும் பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்தில் இது 67வது தலமாகவும் பார்க்கப்படுது. தல சிறப்பு என்னன்னாக்கா, சிவபெருமான் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு மூர்த்தியை அரிப்பாழ்ப்பது மிக சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் சித்திரை மாதம் 4, 5, 6 தேதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுவாமியை வழிபட்டு செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இருக்கிற சிவாலயங்களே அங்க பிரதட்சணை செய்யக்கூடிய சிறப்பான தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 130வது தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறுனாக்கா, இந்த ஊரில் பூமிக்கு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனாலே ஞான சம்பந்தர் முதலான முனிவர் ரிஷி என்ன இந்த ஊரில் காலடி படக்கூடாது, சிவபெருமான் அப்பன் இருக்கான்ட்டு அங்க பிரதர்ஷனம் செய்து சிவபெருமான் வணங்கியதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாது இங்கே ஊர் எல்லையிலே சிவபெருமானை வணங்கினாங்க. அதனால் பார்த்தீங்க சுவாமிகள் துறையினும் இப்போது அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாது இங்கே அரிச்சொல்லாரும் அரிசேலாறு பக்கத்தில் ஓடுதல் இந்த ஒரு பட்டினத்து விநாயகர் கோயிலும் அங்கே இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் அமர்ந்த திருக்கோலத்தில் வடிவம் சிலை வடிவமாக காட்சியளிப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்தில் தலை வரலான்னாக்கா, ஒரு முறை ராவணன் ஒரு தூய்மையற்ற நிலையில் கைலாயத்துக்கு வரான் சிவபெருமான் சந்திக்கிறதுக்கு. வழியில் பார்த்தீங்கன்னா ராவண தோற்றத்தை பார்த்து நந்தி பெருமான் என்ன பண்ணுறாரு, அவனை வழிமறிக்கிறாரு. வழிமறித்து சிவபெருமானை நீ இப்போ பார்க்க முடியாது சொல்கிறாரு. ஆனால் ராவணனுக்கு கோபம் வருது. அப்போது அங்கே இருக்கிற குபேரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பி ராவணனை உள்ளே அனுமதிக்க மாட்டாருன்ட்டு நந்திக்கிட்ட ராவணன் உள்ளே அனுப்பப்படி சப்போர்ட் பண்ணுறாரு. இதனால் கோபமுற்ற நந்தி என்ன பண்ணுறாரு, குபேரனை பூமியில் பிறக்க சொல்கிறார். தன்னுடைய பதவி இழந்து பூமியில் ஒரு மனிதனாக பிறக்கிறாரு. அப்படி தனபதி என்ற பேரில் ஒரு மன்னனாக குபேரன் பிறக்கிறாரு. பிறந்து இந்த ஊரில் தன்னுடைய தவறுக்காக நான் வருந்தி அங்கே இருக்கிற சிவபெருமான லிங்க வடிவில் பூஜை செஞ்சு வழிபட்ட தலம் இந்த தலம் பார்க்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த குபேரன் வழிபட்ட தலம் தான் இந்த தலமாக சொல்லப்படுது. இதனால் குபேர லிங்கேஸ்வரனும் அதுக்கு ஒரு பேரும் சொல்கிறாங்க. இழந்த பதவியும் குபேரன் இங்கே அடைஞ்ச வரலாறும் பெறப்பட்டது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த சிவபுரம் சிவகுருநாத சுவாமிகளும் பெரிய நாயகி அம்பாள் இருக்கிற ஆலயமாக பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே சிவபுரி சென்று சிவகுருநாதரை வணங்கி இறையருள் பெற்று சிவனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாயம்.